இப்போ மணி ராத்திரி 2:30. என் முன்னாடி அந்த பழைய நேஷனல் பேனாசோனிக் டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதோட ப்ளே பட்டன் உடைந்திருக்கு. மேல ஏகப்பட்ட தூசி. இதை நான் குப்பையில தூக்கி போட்டிருக்கணும். இல்லன்னா அந்த பழைய வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனா நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என் படுக்கையறையில என் கண்ணு முன்னாடி அதை வெச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். கடந்த 3 நாளா எனக்கு தூக்கம் இல்ல. கண்ணை மூடினா அந்த டேப்ல பதிவாகியிருந்த அந்த பெண்ணோட குரல்தான் எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அந்த மெல்லிய நடுக்கமான பயத்துல உறைஞ்சு போன குரல். அது வெறும் ஆடியோ இல்ல. அது ஒரு உசுரோட கடைசி துடிப்பு. நான் இதை யார்கிட்டயும் சொல்லல. சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா எனக்குள்ள வெச்சுக்க முடியல. நெஞ்சு அவ்ளோ பாரமா இருக்கு. வீடு முழுக்க பழைய சாமான்கள், எலிப்புழுக்கை வாசனையும் ஈரச்சுவரோட வாசனையும் கலந்து ஒரு மாதிரி குமட்டலா இருந்துச்சு. பரன் மேல இருந்த பழைய மரப்பெட்டிகளை இறக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் ஒரு இருப்பு பெட்டிக்குள்ள சுத்தி சுத்தி துணிகளால் கட்டப்பட்ட நிலைமையில இந்த டேப் ரெக்கார்டர் கிடைச்சுது. கூடவே எந்த லேபிளும் ஒட்டப்படாத ஒரு பழைய கேசட். அதுல பேனாவால ஒரு தேதி மட்டும் எழுதியிருந்துச்சு. 14/10/1992. 32 வருஷத்துக்கு முந்தைய கேசட். சும்மா ஒரு ஆர்வத்துல தூசியைத் தட்டிட்டு பேட்டரி போட்டு அந்த கேசட்ட உள்ளே தள்ளினேன். கிளக்னு ஒரு சத்தம். ப்ளே பட்டனை அழுத்தினேன். முதல்ல ஒரு 10 செகண்ட் வெறும் இரைச்சல்தான். அந்த டேப் சுழலுற கிர் சத்தம். அப்புறம் ஒரு இருமல் சத்தம். யாரோ மைக் பக்கத்துல மூச்சு விடுற சத்தம். அடுத்து ஒரு பொண்ணோட குரல். ரொம்ப மென்மையா, ஆனா ஒரு விதமான மூச்சிரைப்போட பேச ஆரம்பிச்சா. யாரோ கேட்டுடுவாங்களோங்கிற பயத்துல கிசுகிசுப்பா பேசினா. இப்போ மணி ராத்திரி 12. நான் நீ சொன்னபடியே எல்லாத்தையும் எடுத்து பையில வெச்சுக்கிட்டேன். என் கழுத்துல இருக்கிற செயின், அம்மா குடுத்த அந்த 2 வளையல், எல்லாத்தையும் கழட்டி வெச்சுட்டேன். நீ சொன்னது சரிதான் ரகு. இந்த ஊர்ல, இந்த வீட்ல நம்மள வாழ விடவமாட்டாங்க. நான் உன் கூட வந்துடுறேன். அவ குரல்ல காதல் இருந்துச்சு. ஆனா அதைவிட பெரிய பயம் இருந்துச்சு. நான் அந்த பழைய வீட்ல தனியா உட்கார்ந்துகிட்டு மூச்சை அடக்கி இதை கேட்டுட்டு இருந்தேன். என்னோட தாத்தா வீட்டு பரன்ல இப்படி ஒரு கேசட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியல. டேப்ல அவ தொடர்ந்து பேசினா. மழை ரொம்ப அதிகமா பெய்யுது ரகு. கரண்ட் வேற கட் ஆகிடுச்சு. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்னு உனக்கு தெரியும்ல. நீ சொல்லிக் கொடுத்த மாதிரியே நான் கொல்லைப்புறக் கதவோட தாழ்பாலை மட்டும் எடுத்து விட்டுட்டேன். நான் என் ரூம்குள்ளதான் உட்கார்ந்திருக்கேன். நீ வந்ததும் ஜன்னல் வழியா அந்த பழைய குருவி சத்தத்தை மட்டும் குடு. நான் பையை எடுத்துட்டு வெளிய வந்துடுறேன். அவ ஒரு பெருமூச்சு விடுற சத்தம் அந்த டேப்ல இரைச்சலா கேட்டுச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு ரகு. என் நெஞ்சு படபடன்னு அடிக்குது. அப்பா இன்னைக்கு சாயந்தரம் வெளியூர்ல இருந்து வந்தப்பவே அவர் முகம் சரியில்ல. அவருக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு பயமாயிருக்கு. அவரு கோவப்பட்டா என்ன பண்ணுவாருன்னு உனக்கு தெரியும். நான் உன்னைத் தவிர யாரையும் நினைக்கல ரகு. சீக்கிரம் வந்துடு. அந்த பொண்ணோட மூச்சுச் சத்தம் மட்டும் கேக்குது. திடீர்னு அவளோட மூச்சுக்காற்று வேகமா மாறுது. ரகு, அவ குரல் நடுங்குது. இப்போ அவ குரல்ல காதலோ எதிர்பார்ப்போ இல்ல, மரண பயம். ரகு, நீ வந்துட்டியா? கொல்லைப்புறக் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஆனா அந்த குருவி சத்தம் நீ கொடுக்கலையே. அவளோட நடுக்கம் எனக்கும் தொத்திக்கிச்சு. என் உடம்புல இருக்கிற முடி எல்லாம் குத்திட்டு நின்னுச்சு. ரகு, படிக்கட்டுல யாரோ ஏறி வர்றாங்க. அந்த நடையோட சத்தம், அது நீ இல்ல. உன் கால் சத்தம் எனக்குத் தெரியும். இது ரொம்ப கனமாயிருக்கு. சேத்து பூட்ஸ் போட்டு நடக்கிற மாதிரி சதக் சதக்னு சத்தம் கேக்குது. ரகு, எனக்கு பயமாயிருக்கு. நான் ரூம் கதவை உள்ள லாக் பண்ணிட்டேன். நான் இப்போ பழைய கோத்ரெஜ் பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். என் வாய நானே பொத்திக்கிட்டுத்தான் பேசுறேன். டேபிள துணிகள் உரசும் சத்தம் கேக்குது. நாப்தலின் உருண்டைகளோட வாசனையை என்னால இங்க இருந்து உணர முடிஞ்சது. ஒரு இருட்டான இரும்பு பீரோக்குள்ள மூச்சு திணற உட்கார்ந்துகிட்டு அந்த பொண்ணு இதை பேசிட்டு இருக்கா. அந்த ஆள் என் ரூம் வாசல்ல வந்து நின்னுட்டான் ரகு. கதவை தட்டுறான், மெதுவா தட்டுறான். ஒரு விரலால தட்டுற மாதிரி. டக் டக் டக். அப்பா இல்ல ரகு, அது. அப்பா வந்தா கதவை உடைப்பார். இந்த ஆள் அமைதியா தட்டுறான்.
ரகு, நீ எங்க இருக்க? ப்ளீஸ் காப்பாத்து ரகு, என்னை வந்து கூட்டிட்டு போயிடு. அவ வாய்விட்டு அழல. ஆனா அவளோட கண்ணீர் அந்த மைக்ல விழுகிற சத்தம் எனக்கு தெளிவா கேட்டுச்சு. அவளோட தொண்டை வறண்டு போய் வார்த்தைகள் சிதறிச்சு. அவன் கதவை உடைக்கப் போறான் ரகு. கதவோட தாழ்பால் ஆதர சத்தம் கேக்குது. கதவு திறந்துருச்சு ரகு. அவன் ரூம்குள்ள வந்துட்டான். அவன் செருப்பு போட்டு நடக்கிற சத்தம் பீரோக்கு வெளியே கேக்குது. நான் மூச்சு விடுறதையே நிறுத்திட்டேன். நான் அந்த பழைய வீட்டுல தரையில உட்கார்ந்துகிட்டு வேர்த்து விறுவிறுத்து போய் இதை கேட்டுட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு தவிப்பு. ப்ளீஸ் அவளை கண்டுபிடிச்சிடாத, போயிடுன்னு என் மனசு கத்துச்சு. 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்காக நான் இப்போ தவிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த டேபிள ஒரு புது சத்தம் கேட்டுச்சு. பீரோக்கு வெளியில இருந்து ஒரு ஆணோட குரல், ரொம்ப கரகரப்பான அமைதியான குரல். ரேவதி. அந்த குரலை கேட்டதும் டேபிள அந்த பொண்ணு மூச்சை பிடிச்சு இழுக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவ உறைஞ்சு போயிட்டா. வெளியில இருந்த அந்த ஆள் தொடர்ந்து பேசினான். பீரோக்குள்ள மூச்சு முட்டலையா உனக்கு, வெளியே வா. அவ பதில் சொல்லல. அவளோட இதய துடிப்பு அந்த மைக்ல தப் தப் தப்னு கேக்குற அளவுக்கு அமைதி. அந்த ஆள் ஒரு கொடூரமான உண்மையை பேச ஆரம்பிச்சான். நீ யாருக்காக காத்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் ரேவதி. அந்த ரகுக்காகத்தானே. அவன் வரமாட்டான். பீரோக்குள்ள இருந்து ரேவதியின் மெல்லிய முனகல், ரகு. அந்த ஆள் சிரிச்சான். அது சைக்கோத்தனமான சிரிப்பு இல்ல, ரொம்ப நிதானமான ஒரு வியாபாரியோட சிரிப்பு. உனக்கு தெரியுமா ரேவதி, கொல்லைப்புறக் கதவை திறந்து வைக்கச் சொல்லி அவன்தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். அவனுக்கு உன் மேல காதல் எல்லாம் இல்ல, உன் கழுத்துல இருக்கிற அந்த 4 பவுண்ட் செயின் மேலதான் ஆசை. அதை அவன்கிட்ட கழட்டி குடுத்துருவியேன்னு எனக்கு பயம். அதனால அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஊரை விட்டே அனுப்பிட்டேன். அவன்தான் உன் ரூம் கதவு வரைக்கும் எனக்கு வழியைக் காட்டிட்டு போனான். பீரோக்குள்ள ஒரு மரணன அமைதி. ரேவதி கத்தல, அழல. ஒரு பொண்ணுக்கு இறக்கப் போறோங்கிற பயத்தை விட தான் உசுரா நம்புன ஒருத்தன் தன்னை வித்துட்டான்கிற துரோகம் அவ்ளோ பெரிய வலியை தரும் போல. அவளோட அந்த மௌனம் 1000 கதறல்களை விட பயங்கரமா இருந்துச்சு. டேபிள அவ மெதுவா, ரொம்ப மெதுவா முனகினா. ரகு, ரகு, ஏன் ரகு, என்னை கொன்னிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ண? அதுதான் அவளோட கடைசி வார்த்தை. பீரோவோட கைப்பிடி கிளிக்னு திறக்கிற சத்தம். ஒரு சின்ன இரைச்சல். டேப் ரெக்கார்டர் கீழே விழுகிற சத்தம். அப்புறம் ஒரு ஆழமான இருமல், மூச்சுத் திணறல். சடக், டேப் கட்டாகிடுச்சு. ஃப்ளாப்னு பிளாஸ்டிக் சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருந்துச்சு. என் கைகால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என் தாத்தா வீட்ல 32 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. ரேவதின்னு ஒரு பொண்ணு அவளோட காதலன் ரகுவால காட்டிக் கொடுக்கப்பட்டு ஒரு கொலையாளியால கொல்லப்பட்டிருக்கா. இந்த டேப் எப்படி பரன்ல வந்துச்சு? அந்த கொலையாளி இதை பார்க்கலையா? இல்ல, ஒருவேளை அந்த கொலையாளிதான் என் தாத்தாவா? என் தலை சுத்துச்சு. எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த டேப் ரெக்கார்டரை அப்படியே கீழ போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். ஆனா அந்த டேப்பை நான் என் பையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்த 3 நாளா எனக்குள்ளுள்ள 1000 கேள்விகள். ரகு யாரு? என் தாத்தா யாரு? ரேவதி என்ன ஆனா? இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. அந்த டேப்பை மறுபடியும் எடுத்தேன். அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க நினைச்சேன். டேப்பை வெளியே எடுத்தேன். அதுல சைடே முடிஞ்சிருந்துச்சு. நான் அறியாமலேயே அந்த டேப்பை திருப்பி சைட் பி ஐ உள்ளே போட்டேன். ப்ளே பட்டனை அழுத்தினேன். வெறும் இரைச்சல். 1 நிமிஷம், 2 நிமிஷம். நான் ஆஃப் பண்ண போனேன். அப்போ ஒரு குரல். ஒரு ஆணோட குரல். வயசான கரகரப்பான குரல். அது ரேவதியோட குரல் இல்ல. அவளை கொல்ல வந்தவனோட குரல் இல்ல. அது என் தாத்தாவோட குரல். இந்த டேப்பை நீ இப்போ கேட்டுட்டு இருக்கேன்னா நீ ரகுவாதான் இருக்கணும். என் இதயமே நின்னுடுச்சு. என் தாத்தா, செத்துப்போன என் தாத்தா டேப்ல பேசுறார். 32 வருஷம் கழிச்சு இந்த பழைய வீட்டுக்கு வர உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் ரகு? அன்னைக்கு ரேவதியை அவன் கொல்லும்போது நீ வெளியில ஒளிஞ்சுகிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியும். நீ பணத்தை வாங்கிட்டு போயிட்டன்னு அந்த கொலையாளி நினைச்சான். ஆனா நீ ரேவதி சாவிரதை வேடிக்கை பார்த்துட்டு இருட்டுல தப்பிச்சு போனத நான் பார்த்தேன்.
ரேவதியோட அப்பா நான். என் பொண்ணைக் கொன்னவனை நான் அன்னைக்கே வெட்டிப் புதைச்சிட்டேன். ஆனா உன்னை தேடி தேடி அலைஞ்சேன் ரகு. நீ கிடைக்கல. எனக்கு தெரியும் நான் செத்த பிறகு இந்த வீட்டை விக்கிறதுக்காக நீ கண்டிப்பா வருவனு. ஏன்னா என் பொண்ணு ரேவதி உனக்காக தன் கழுத்துல இருந்து கழட்டி வச்ச அந்த 4 பவுண்ட் செயின். அது இந்த டேப் ரெக்கார்டருக்குள்ளதான் இருக்கு. அதை எடுக்க நீ வருவனு எனக்கு தெரியும். இப்போ நீ அதை கேட்டுட்டு இருக்க ரகு. அந்த பீரோ இருந்த அதே ரூம்ல உட்கார்ந்துகிட்டு கேட்டுட்டு இருக்க. ஜன்னலுக்கு வெளியில பாரு ரகு. நான் உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். டேப் கிளிக்னு ஆஃப் ஆச்சு. என் தொண்டை வறண்டு போச்சு. அப்போ என் வீட்டின் ஜன்னல் லேசா தட்டப்படுற சத்தம் கேக்குது. டக் டக் டக். ஒரு விரலால மெதுவா தட்டுற மாதிரி. நான் எந்திரிச்சு பார்க்க பயந்து தரையில உட்கார்ந்திருக்கேன். அந்த பழைய டேப் ரெக்கார்டர்ல இருந்த குரல் இப்போ என் ஜன்னலுக்கு வெளியில இருந்து கேக்குற மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது ப்ளீஸ்